யாழில் தவிசாளர்களை தொடர்ந்து புறக்கணிக்கும் தேசிய மக்கள் சக்தி. பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் ஹோட்டல்களை அமைத்து அரசியல்வாதிகள் அம்பலமான தகவல். சீரற்ற காலநிலை காரணமாக மீன்பிடி தடை, மீனவர் ஒருவர் மாயம். அரசியலில் பழிவாங்கல், வவுனியா மாநகர சபையின் முதல்வர் மீது குற்றச்சாட்டு. வடக்கு மாகாண ஊடகவியலாளர்களுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கும் இடையிலான சந்திப்பு. ஓய்வூதியங்களை நிறுத்த நடவடிக்கை. சிறைகளில் வாடுகின்ற அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்திய பொது அமைப்புகளின் கலந்துரையாடல். கடல் வழியாக கொண்டு வரப்பட்டு அதிசக்தி வாய்ந்த மோட்டார் சைக்கிள்கள் சிக்கின. அர்ஜுன் மகேந்திரனுக்கு சிங்கப்பூரில் உயர் பதவி, உயர் விருதுகளும். பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாது செய்ய கோரி நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வரும் அடையாள கையெழுத்து போராட்டம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. சமூக உரிமை இயக்கம் அமைப்பினரால் முன்னெடுக்கப்பட்டு குறித்த போராட்டம் யாழ் மத்திய பேருந்து நிலையத்தின் முன்பாக இன்றைய தினம் சனிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. இன்னொரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய், காணாமலாக்கப்பட்ட அனைவருக்கும் இப்போதாவது நீதி வழங்கு, அனைத்து தேசிய இனத்தவருக்கும் சம உரிமைகளை உறுதி செய்யும் புதிய அரசியல் அமைப்புக்காக போராடுவோம் போன்றவற்றை வலியுறுத்தியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் நிகழ்வுகளில் அப்பிரதேச தவிசாளர்களை தேசிய மக்கள் சக்தியினர் தொடர்ந்து புறக்கணித்து வருகின்றனர். கடந்த மாதம் மறுமலர்ச்சிக்கான பாதை திட்டத்தின் கீழ் காங்கேசன்துறை நடேஸ்வர கல்லூரி வீதி புனரமைப்பு பணியின் ஆரம்ப நிகழ்வில் வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. அவ்வேளை அவ்விடத்துக்கு தவிசாளர் வருகை தந்த போதிலும் நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்த தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்கள் தவிசாளரை புறக்கணித்திருந்தனர். அந்நிகழ்வில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். அதேபோன்று கடந்த வாரம் நயினாதீவு பிரதேச வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவுக்கான புதிய கட்டட திறப்பு விழாவில் வேலடி பிரதேச சபை தவிசாளர் புறக்கணிக்கப்பட்டுள்ளார். அந்நிகழ்வில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச, கடற்தொழில் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீபவானந்த ராஜா, இளங்குமரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் யாழ் மானிப்பா இந்த கல்லூரியில் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தரின் துறவர நூற்றாண்டு விழா இன்றைய தினம் மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் புறக்கணிக்கப்பட்டு நடைபெற்றுள்ளது. அதனால் குறித்த நிகழ்வை புறக்கணித்து மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளரும் உறுப்பினர்களும் நிகழ்வில் இருந்து வெளியேறினர். இந்த நிகழ்வில் பாராளுமன்ற சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன, தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அதேவேளை யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் தவிசாளர்களுக்கு இடஒதுக்கீடுகள் உரிய முறையில் ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை. இது தொடர்பில் கூட்டத்தில் விசனம் தெரிவித்த போதும் அடுத்த கூட்டத்தில் உரிய இடஒதுக்கீடு செய்து தருவதாக ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருந்தார். பிரதேசங்களில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் நிகழ்வுகளில் அப்பிரதேச தவிசாளர்களை புறக்கணித்து மத்திய அரசாங்கம் நேரடியாக தலையீடு செய்வது தொடர்பில் கடும் விசனம் எழுந்துள்ளது. வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத்தை இந்திய நடிகர் ரவி போகர் மற்றும் பாடகி கெனிஷா பிரான்சிஸ் ஆகியோர் சந்தித்துள்ளனர். இலங்கை தேசிய திரைப்பட கழகத்தில் நேற்றைய தினம் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் இலங்கையின் திரைப்பட சுற்றுலா திறனை மேம்படுத்துவது மற்றும் வெளிநாட்டு ஒத்துழைப்புகள் மூலம் உள்ளூர் திரைப்பட துறையை வளர்ச்சியடைய செய்வது குறித்து விரிவாக பேசப்பட்டுள்ளது. இலங்கையில் வெளிநாட்டு திரைப்படங்களை உருவாக்க ஊக்குவிக்கும் வகையில் கொள்கை திருத்தங்களை கொண்டுவர அரசாங்கம் உறுதியாக செயல்படுகின்றது என அமைச்சர் ஹேரத் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் தேசிய திரைப்பட கழகத்தின் தலைவர் சுதத் மகாதிவுல்லையும் கலந்து கொண்டிருந்தார். சினிமா மற்றும் இசை, சுற்றுலா, கலாச்சார பரிமாற்றம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் முக்கிய பங்குகளை வகிக்கின்றன என்பதும் இது தொடர்பில் சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரசாங்கத்தினால் பெரிய திட்டங்களை முன்னெடுக்க முடியாது என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கல்வி மறுசீரமைப்பு போன்ற பாரிய திட்டங்களை இந்த அரசாங்கத்தினால் முன்னெடுக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார்.
உப்பு கைத்தொழில், சதோச மற்றும் சிறு கைத்தொழில்களை மேம்படுத்த முடியாத அரசாங்கம் எவ்வாறு பாரிய திட்டங்களை முன்னெடுக்கும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த அரசாங்கத்தில் பாரிய திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உத்தேச கல்வி மறுசீரமைப்பில் வரலாறு, அழகியல், தொழில்நுட்பம், இரண்டாம் மொழி, இலக்கியம் போன்ற பாடங்களை விருப்பத்தெரிவு பாடங்களாக உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறு செய்வதன் மூலம் மாணவர்கள் தொழிற்சந்தையை முன்னிலைப்படுத்தி தகவல் தொழில்நுட்பம் போன்ற பாடங்களுக்கு முன்னுரிமை அளிப்பார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனால் எதிர்காலத்தில் பண்புசார் மனிதர்களை விட தொழில்நுட்ப ரோபோக்களாக எதிர்கால தலைமுறையினர் உருவாவார்கள் என சம்பிக்க ரணவக்க வருத்தம் வெளியிட்டுள்ளார். எதிர்க்கட்சியில் இருந்தபோது நடமாடும் நூலகங்களை போன்று தங்களை காண்பித்துக் கொண்டவர்கள் எவ்வளவு சிறிய மனிதர்கள் என்பது வெளிப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக புத்தளம் தொடக்கம் பொத்துவில் வரையிலான கடற்பகுதிகளில் மீன்பிடி நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு மீனவர்களுக்கு கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இந்த பகுதிகளில் கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. சிலாபம் பகுதியில் ஒரு மீன்பிடி படகு சேதமடைந்தது. அதில் இருந்த மீனவர்கள் உயிருடன் கரை திரும்பினர். மற்றொரு படகு இப்போது வரை திரும்பாத நிலையில் தேடுதல் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. களுத்துறை மாவட்டத்திலிருந்து சென்ற ஒரு மீனவர் கடலில் விழுந்து மாயமானதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கொழும்பிலிருந்து புறப்பட்டு 5 படகுகள் பாதுகாப்பு நடவடிக்கையாக போர்ட் சிட்டியில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. எதிர்வரும் நாட்களில் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் 3 மீட்டர் உயரமடையும் அலைகளும் எதிர்பார்க்கப்படுவதனால் சிறிய படகுகளுக்கு இது ஆபத்தானது. திணைக்களம் மீனவர்களை அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை பின்பற்றி பாதுகாப்பாக செயற்படுமாறு கேட்டுக் கொள்கின்றது. வவுனியா மாநகர சபையின் முதல்வரும் பிரதி முதல்வரும் தனக்கு அரசியல் ரீதியான பழிவாங்கலை மேற்கொண்டு தொழில் செய்வதற்கு இடையூறை ஏற்படுத்துவதாக இலங்கை தொழிலாளர் கட்சியின் வவுனியா மாநகர சபை உறுப்பினர் ஃபாரூக் ஃபர்சான் குற்றம் சாட்டியிருக்கின்றார். வவுனியா மாநகர சபைக்குட்பட்டு மாடு அறுக்கும் தொழுவம் தொடர்பாக இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், வவுனியா மாநகர சபையில் முதல்வருக்கு எதிராக வாக்களித்தமையினால் எனது தொழில் மீது அரசியல் பழிவாங்கல் மேற்கொள்ளப்படுகின்றது. மாநகர சபைக்குட்பட்டு தாண்டிக்குளம் மாட்டுத் தொழுவத்தின் குத்தகைக்காரர் என்ற அடிப்படையில் வருடா வருடம் சபைக்கு செலுத்த வேண்டிய தொகையை உரியவாறு செலுத்தியே வருகின்றேன். இந்த நிலையில் சபை ஆரம்பித்து சில நாட்களிலேயே மாநகர சபை உத்தியோகத்தர்களின் பங்களிப்பு இல்லாமல் சபையின் பிரதி முதல்வர் தனிப்பட்ட ரீதியில் மாட்டுத் தொழுவத்துக்கு சென்று எனக்கு கீழ் பணிபுரியும் ஊழியர்களை புகைப்படம் எடுத்தார். அவற்றை சமூக வலைதளங்களில் பதிவிட்டமையினால் தொழில் ரீதியாக பல்வேறு அசௌகரியங்கள் எனக்கு ஏற்பட்டுள்ளது. மாட்டுத் தொழுவம் தூய்மை இல்லாமல் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். அந்த தொழுவம் முற்றுமுழுதாக மாநகர சபைக்கே உரியது. நாங்கள் அதனை குத்தகைக்கு எடுத்துள்ளோம். எனவே அது தொடர்பான அனைத்து விடயங்களும் மாநகர சபையை செய்து தர வேண்டும். தற்போது சபையின் முதல்வர் புதிய ஒரு அறிவிப்பை விடுத்துள்ளார். இங்கிருந்து கொழும்பு உட்பட வெளி மாவட்டங்களுக்கு ரச்சி கொண்டு செல்லக்கூடாது எனவும் உயிருடன் மாடுகள் கொண்டு செல்லக்கூடாது என்றும் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக முதல்வரிடம் நான் கேட்டபொழுது, நான் சொல்வதுதான் சட்டம், நான் நினைத்தால் தொழுவத்தை திறக்கவும் மூடவும் முடியும் என்று பொறுப்பில்லாமல் பதில் அளிக்கின்றார் என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார். வடக்கு மாகாண ஊடகவியலாளர்களுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கும் இடையிலான சந்திப்பு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் தனியார் விடுதியில் இடம்பெற்றது. சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பாகவும் தமது கட்சி நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து தெரிவித்திருந்தார். நிகழ்வில் பொன்னுத்துறை ஆய்கரணேசன், சட்டத்தரணி சுகாஸ், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் மற்றும் வடமாகாண ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டனர். தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் உண்டாக பயணிக்கிறதுக்கு ஒரு நிலைமையை உருவாக்கினது. அந்த ஒப்பந்தம் நாளைக்கு தமிழரசு கட்சி இணங்க தயாராக இருந்தால் தமிழரசு கட்சியோடு நாங்கள் உண்டாக பயணிக்கிறதுக்கு அது உறுதிப்படுத்தும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. தமிழ் தேசிய பேரவையை பொறுத்தவரையிலே நாங்கள் அதை ஆழமாக சிந்தித்து நாங்கள் அந்த நிலைப்பாட்டை பகிரங்கமாக நாங்கள் அந்த பேரவையோட என்ன டிடிஎன்ஏயோட செய்த ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்ட நிகழ்வுலையும் கூட நாங்கள் அதை தெளிவாக சொல்லியிருந்தோம். எங்களை பொறுத்தவரையிலே
இந்த ஒற்றுமை 2010ஆம் ஆண்டில் இருந்து படிப்படியாக இல்லாமல் போகிறதுக்கான காரணம் இப்படிப்பட்ட ஒரு தெளிவான கொள்கையை நேர்மையாக கடைபிடிக்காமல் இருந்த காரணமாகத்தான். ஆக இன்றைக்கு நாங்கள் ஒரு முழு வட்டத்துக்கு வந்திருக்கிறோம். தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு உறுதியாக நின்று அது இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக வந்திருக்கோன்று கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்திருக்கிற ஒரு நிலையிலே நாங்கள் இந்த கொள்கை ரீதியான ஒரு இறுக்கமான ஒப்பந்தத்துக்கு அனைவரையும் அரவணைச்சு கொண்டு போகிறதுக்குரிய தேவையும் மக்கள் மட்டத்திலேயும் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் கைச்சாதப்படுகின்ற பொழுது அதுக்கு நேர்மையாக பயணிக்கிற பொழுது எங்களுக்கு மற்றவர்களுக்கும் இடையே எந்த ஒரு இடைவெளியும் வரப்போறது இல்லை என்றதையும் நாங்கள் வெளிக்காட்டுற நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த முயற்சிகளை மேற்கொண்டோம். ஆகவே இன்றைக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நாங்கள் செய்திருக்கிற ஒப்பந்த எங்களை பொறுத்தவரையிலே அது ஒரு நிரந்தரமான ஒரு இணக்கப்பாடாக பார்க்கறது தான் நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் அதில் இருந்து எவரும் தவறக்கூடாது. ஒப்பந்தம் ஒன்றை செய்து போட்டு அந்த ஒப்பந்தம் நேர்மையாக பயணிக்காமல் இருக்கிற அது 2010 நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து விலகியறதுக்கு அதுதான் காரணம். மக்களுக்கு தேசியவாதம் என்று சொல்லி போட்டு தேசியவாதத்துக்கு நேர்மையாக பயணிக்காமல் போகிறத நாங்கள் ஏற்க முடியாது. இப்போ இன்றைக்கும் நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம். ஏனென்றால் பலத்த சந்தேகங்கள் எங்கள் மட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஒப்பந்தத்தை இல்லை. பற்றி பேரவையினுடைய உறுப்பினர்களோட ஒரு ஒப்பந்தமும் இல்லை. உண்மையை சொன்னால் எங்களுடைய பேரவையுடைய பங்காளி கட்சிகளோடு எழுத்து மூலமான ஒப்பந்தம் எதுவும் இல்லை. அவர்கள் எங்களோட சேர கொள்கை ரீதியான நிபந்தனை இல்லாத ஆதரவு என்று சொல்லித்தான் வந்தவன். அந்த அளவு தூரத்துக்கு எங்களுக்கு கொள்கை ரீதியான ஒரு இடைவெளியும் இல்லை அப்படிங்க சொல்கிறேன். ஆனால் மெட்ட இடங்களிலே எங்களுக்கு பலத்த சந்தேகங்கள் இருக்கு. நாங்கள் முரண்பட்டு இருக்கிறோம். 15 வருஷமாக சண்டை பிடிச்சு கொண்டு வரோம். பகிரங்கமாக கடுமையாக விமர்சித்து கொண்டு வருகிறோம். இப்போ அந்த சூழலில் ஒரு ஒப்பந்தம் அத்தியாவசியம். அந்த ஒப்பந்தத்துடைய பெருமதி என்னென்றால் அந்த ஒப்பந்தத்துக்கு நேர்மையாக நாங்கள் பயணிக்கிறோன்ற ஒரு செய்தியை நாங்கள் சனத்துக்கு கொடுக்குறோம். அப்போ அதுதான் எங்களுடைய பார்வை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடைய அந்த ஒப்பந்தத்தை செய்தோம். தமிழரசு கட்சியோடையும் நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபைகள் அமைக்கிற அந்த பதவிகள் எல்லாத்தையும் பெறுவதற்கு உரிய அந்த காலம் எல்லாம் தாண்டினதுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் கடைசியாக நான் வெளியில் போக வேண்டி என்னுடைய தனிப்பட்ட ஹெல்த் காரணமாக ஆனால் வந்ததுக்கு பிறகு போன பாராளுமன்ற அமர்வில் நான் பாராளுமன்ற குழுத்தலைவரையும் சந்தித்து திரு சாணக்கியன் அவர்களையும் நான் சந்தித்த இடத்துலையும் நான் சொன்னேன், நான் இப்போ பதவியில் எல்லாம் பெற்று முடிஞ்சுதானே, இப்போயாவது இந்த கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி ஒன்றை நாங்கள் செய்யத்தானே வேணும் என்று கேட்ட இடத்துல என்று நான் சொல்லியிருந்தேன். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஜனாதிபதிகளுக்குரிய ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்குரிய சட்டம் மூலம் வெகு விரைவில் நிறைவேற்றப்படும் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். நெடுந்தீவுக்கு நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை சென்றிருந்த அமைச்சர் மக்கள் அமைப்புகள் மற்றும் மீனவ சங்க பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடி அவர்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்தார். அதன் பின்னர் நெடுந்தீவு பகுதியில் முன்னெடுக்கப்படவுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் பற்றியும் விளக்கம் அளித்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் கருத்து தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் ஊழல்வாதிகள் மற்றும் மோசடியாளர்கள் தப்பவே முடியாது. ஊழல் அரசியல் கலாச்சாரத்துக்கு முடிவு கட்டவே நாம் ஆட்சிக்கு வந்தோம். அதற்கே மக்கள் ஆணை வழங்கியுள்ளனர். அதற்கமைய ஊழல்களில் ஈடுபட்ட மோசடியாளர்கள் தற்போது சட்டத்தின் பிடிக்குள் சிக்கியுள்ளனர். நாம் சட்ட விவகாரத்தில் தலையிடவில்லை. சட்டம் தனக்குரிய வகையில் தனது கடமையை நிறைவேற்றும். அதேபோல மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நாம் நிச்சயம் கட்டம் கட்டமாக நிறைவேற்றுவோம். இது தொடர்பில் அச்சம் கொள்ள வேண்டியதில்லை. 5 ஆண்டு காலப்பகுதிக்குள் வழங்கப்பட்ட உறுதிமொழிகளை ஒரே இரவில் நிறைவேற்றிவிட வேண்டும் என சிலர் நினைக்கின்றனர். அது தவறு. அதேவேளை வறுமையின் கோரப்பிடிக்குள் இருந்து மக்களை மீட்பதற்காக சமூக சக்தி வேலை திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அரசியல், பொருளாதார மற்றும் சமூக மேம்பாடு எமது இலக்கு. அந்த சமூக மேம்பாட்டு திட்டத்தை வறுமை நிச்சயம் ஒழிக்கப்படும். அதற்குரிய வேலை திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன என்றும் தெரிவித்துள்ளார்.
சிறைகளில் வாடுகின்ற அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்திய பொது அமைப்புகளின் கலந்துரையாடல் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் தந்தை செல்வ அரங்கில் நடைபெற்றது. இம்மாதம் 24, 25 சிறையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் கைதிகளுக்கான நினைவேந்தலும் அதற்கான நூதன போராட்டமும் முன்னெடுப்பதற்காக குறித்த கலந்துரையாடல் இன்றைய தினம் நடத்தப்பட்டது. குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் குறித்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது. 8 மாவட்டங்களிலும் விடுதலை விருட்சம் நாட்டுவதற்காக விடுதலை நீரை பெற்றுக் கொள்வது தொடர்பாகவும் இந்த கலந்துரையாடலில் கலந்தாலோசிக்கப்பட்டது. எதிர்வரும் 24, 25 ஆகிய தினங்களில் உங்களது வீடுகளில் இருந்து கொண்டு வரப்படும் ஒரு சிறு துளி நீரையாவது சேகரித்து அவற்றை விடுதலை விருட்சம் நாட்டுவதற்கு பயன்படுத்த முடியும். இன விடுதலைக்காகவும் 30 ஆண்டுகளாக சிறையில் வாடுகின்ற கைதிகளின் விடுதலைக்காகவும் குறித்த விடுதலை விருட்சம் நாட்டப்படும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட உள்ளது என்று குறிப்பிட்டனர். முருகையா கோமகன் குரலற்றவரின் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். வருகின்ற 24, 25ஆம் தேதி சிறையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுக்கான நினைவேந்தலும் அதற்கான நூதன போராட்டங்களை முன்னெடுப்பதற்கான ஒரு கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றிருந்தது. சிவில் அமைப்புகள் பொது செயற்பாட்டாளர்களை அழைப்பு விடுத்திருந்தார்கள். அந்த வகையில் வருகை தந்து பல கருத்துக்களை முன்வைத்து இந்த போராட்டத்தினை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு முடிவொன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு கனதி மிக்க ஒரு கலந்துரையாடலாக இது அமைஞ்சிருக்கிறது. நாங்கள் இதுவரைக்கும் குரலற்றவன் குரல் அமைப்பு செயற்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த போராட்டத்தை இந்த சிவில் அமைப்புகள் வந்து கைகோத்திருக்கிறார்கள். உண்மையிலே இந்த போராட்டம் நல்லொரு விடிவை தரும் எங்களுடைய அரசியல் கைதிகளுக்காக என்று நம்புகிறோம். அதிண்ட ஒரு வடிவமாக 8 மாவட்டத்திலேயும் விடுதலை நீர் சேகரிக்கின்ற விடுதலை விருட்சம் நாட்டுவதற்கும் விடுதலை நீர் சேகரிக்கின்ற முறை தொடர்பாகவும் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு இந்த போராட்டத்தினை ஒழுங்கமைக்கிறதுக்கும் இந்த விடுதலை விருட்சம் விடுதலை நீரை நீரை சேகரிப்பதற்காக ஒரு திட்டமிடல் குழுவும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து ஏனையவர்களும் இதில் இணைக்கக்கூடிய மாதிரி ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே வருகின்ற 24, 25ஆம் திகதி தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை நேசிக்கின்ற எவரும் இதய சுத்தியோடு நீங்கள் உங்களுடைய வீடுகளிலிருந்து வருகை தரும் பொழுது ஒரு துளி நீரையாவது கொண்டு வந்து அங்கே வைக்கப்படும் பொதுவான எங்களுடைய குவளையில் உங்களுடைய நீரினை தரும் பட்சத்தில் அந்த விடுதலை விருட்சத்துக்கு இது பாய்ச்சப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விடுதலை விருட்சம் என்பது தமிழர்களுடைய இன விடுதலையையும் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையும் குறிக்கின்ற ஒரு குறியீடாகத்தான் இது ஒரு பிரதானமான ஒரு செயற்பாடாக தொடர்ந்து நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு இதில் தீர்மானிச்சிருக்கின்றோம். தொடர்ந்து மக்களுடைய ஆதரவுகள் ஒத்துழைப்புகளை எதிர்பார்த்து நிற்கிறோம். 30 ஆண்டுகளாக இன்றைக்கும் சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் இந்த அரசுக்கு ஒரு செய்தியை சொல்லும். ஒன்று திரண்டு மக்கள் அணிதிரளும் பட்சத்தில் அவர்களுடைய விடுதலை கதவுகளை திறக்கிறதுக்கு ஒரு வழியாக ஏற்படும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு இருக்கிறோம். இன்றைக்கு தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை விடயத்திலையும் தமிழ் மக்களுடைய விடுதலை விடயம் தமிழ் தேசிய தளங்களிலையும் செயற்படுகின்ற அமைப்பை சார்ந்த பிரதிநிதிகள் வருகை தந்திருந்தார்கள். அதே நேரத்தில் வருகை தர முடியாதவர்களும் தொலைபேசிக்கு ஊடாக தவிர்க்க முடியாமல் இன்றைக்கு வர முடியாமல் விட்டாலும் தங்களுடைய பூரண ஆதரவு இருக்கும் என்பதனையும் தெரிவித்திருந்தார். இடைநிறுத்தப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பாக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் அறிக்கை அடுத்த வாரம் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. பரிந்துரைகளுடன் அறிக்கை தயாரிப்பது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக குழு தெரிவித்துள்ளது.
தேசபந்து தென்னக்கோன் செய்ததாக கூறப்படும் தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க நியமிக்கப்பட்ட விசாரணை குழு சமீபத்தில் சாட்சியம் அளிப்பு பணியை முடித்தது. உயர்நீதிமன்ற நீதிபதி பிரீதி பத்மன் சூரசேன குழுவின் தலைவராக உள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி நேல் இத்தவால மற்றும் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் தலைவர் EWM லலித் எக்கநாயக்க ஆகியோர் குழுவின் மற்ற உறுப்பினர்களாக உள்ளனர். மத்திய வங்கி பிணைமுறை மோசடியில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் தற்போது சிங்கப்பூரில் உள்ள ஒரு முன்னணி முதலீட்டு நிறுவனத்தில் மூத்த பதவியில் இருப்பதாக ராஜதந்திர வட்டாரங்களை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அவர் தற்போது சிங்கப்பூரில் உள்ள முன்னணி நிறுவனத்தில் பணிபுரிவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அவர் அங்கு முதலீட்டு நிபுணராக பணிபுரிகின்றார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட அறிக்கைகளின்படி அவர் சில நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களின் முதலீட்டு மேலாண்மை, நிதிவள மேலாண்மை, பங்குச்சந்தை மற்றும் பத்திர முதலீடுகளில் ஆலோசகராக பணியாற்றுவதாக கூறப்படுகின்றது. அவர் பணிபுரியும் நிறுவனம் 2016 நிறுவப்பட்டது என்றும் இது சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங்கில் இருந்து இயங்குவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிறுவனம் தற்போது $7 பில்லியன் அமெரிக்க அதிகமான முதலீடுகளை நிர்வகிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த நிறுவனத்தின் சேவையை பாராட்டி அவர் ஏற்கனவே பல சர்வதேச விருதுகளை வென்றுள்ளார் என்றும் கூறப்படுகின்றது. அவர் 2016 இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் பதவியை விட்டுவிட்டு சிங்கப்பூருக்கு சென்ற அவரை பத்திர மோசடி தொடர்பான வழக்குகளை எதிர்கொள்ள அரசாங்கம் இலங்கைக்கு அழைத்து வர முயற்சித்த போதிலும் சிங்கப்பூர் இதுவரை அவரை அனுப்ப மறுத்து வருவதாக இலங்கையின் அரசியல் வட்டாரங்களில் சுட்டிக்காட்டப்படுகின்றது.